as well as civil side. Dying declaration, that word is known to everyone. I hope so. பார்த்தீங்கன்னா dying declaration, the term which has much importance in a cases of criminal in nature. பார்த்தீங்கன்னா what is mean by dying declaration? Section 32 of the Evidence Act. Section 32ல பார்த்தீங்கன்னா ஒரு as many as ஒரு 8 limbs கொடுத்துருக்காங்க. 1, 2, 3, 4. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா செக்ஷன் 32ல கிளாஸ் 1 மட்டும் பார்க்க போறோம். 32ல கிளாஸ் 1ல பார்த்தீங்கன்னா there are 2 parts. அது for our better understanding நான் இப்போ கொஞ்சம் அதை ரீட் பண்றேன் உங்களுக்காக. Dying declaration, when it relates to cause of death, when the statement is made by a person as to the cause of his death, இது first part ஆச்சுக்குவோம், or as to any of the circumstances of the transaction which resulted in his death, இது second part. In cases in which the cause of death of that person's death comes into question. பார்த்தீங்கன்னா இதை நம்ம இந்த 32வே வந்து 2 பார்ட்டா நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். Statement relates to cause of death or the circumstances of transaction which relates to cause of death. The cause of death comes under the question. பொதுவாக பார்த்தீங்கன்னா dying declaration வந்து 2 விஷயம், அதாவது ஒரு அக்கரன்ஸை 2 பேர் வந்து உறுதியா பார்த்திருப்பாங்க, உறுதியா அதை பத்தி தெரிஞ்சிருப்பாங்க. ஒன்னு அக்யூஸ்டு, இன்னொன்று விக்டிம். இன் அதர் வேர்ட்ஸ் விட்னஸ். இவங்க மூலமா தான் அந்த இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் அக்கரன்ஸை. இந்த டையிங் டிக்ளரேஷனை பார்த்தீங்கன்னா லேட்டம் மார்டம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு லீகல் டேர்ம்ல. லேட்டம் மார்டம் அப்படின்னா வேர்ட்ஸ் செட் பிஃபோர் டெத், அதாவது இறப்புக்கு முன்னாடி சொல்லப்படுற விஷயம். இந்த டையிங் டிக்ளரேஷன் பார்த்தீங்கன்னா தி டையிங் டிக்ளரேஷன் பை இட்செல்ஃப் இட்ஸ் a substantive piece of evidence. ஏன் இதை அப்படியே சொல்றோம், இதை சப்ஸ்டாண்டிவ் பீஸ் ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த டையிங் டிக்ளரேஷனுக்கு ஒரு லீகல் மேக்ஸிம் ஒன்று இருக்கு, ஒரு ஃபேமஸ் லீகல் மேக்ஸிம். இப்போ நீங்க எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எக்ஸாம் எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த லீகல் மேக்ஸிம் மட்டும் கேட்டுருவாங்க. நெமோ மோரிட்டரஸ் பிரசோமிட்டூர் மென்டையர், வாட் டஸ் இட் மீன் இப்படின்னு போட்டு உங்களுக்கு ஒரு கொஸ்டினா கேட்டாங்கன்னா இது வேற ஒண்ணுமே இல்லை, இது வந்து டையிங் டிக்ளரேஷன் தான். என்ன சொல்றாங்க, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, a man will not meet his maker with the lie in his mouth. இறக்க போகும் தருவாயில இருக்கிற நபர் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து உண்மையவே பேசுவாங்க அப்படின்னு லா பிரசிம் சோ. So a man will not meet his maker with the lie in his mouth. இந்த பிரின்சிபலை, இந்த மேக்ஸிமம் பேஸ் பண்ணி தான் டையிங் டிக்ளரேஷன் assumes much importance in a cases. இதை பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு லீடிங் கேஸ் ஒன்று சொல்லணும் நான். பக்கல நாராயணசாமி வெர்சஸ் எம்பரர், இதுதான் வந்து ஒரு லீடிங் கேஸு. மோரோவர் இட் இஸ் வெரி ஓல்டு கேஸ். இது எப்போ ரிப்போர்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா AR 1939 பிரிவி கவுன்சில் பேஜ் நம்பர் 47. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்ல நம்ம இப்ப பார்த்தோம் பார்த்தீங்களா 2 பார்ட்டா நான் அதை 32 ஒன்ன பிரிச்சேன். ஒன்னு ஸ்டேட்மெண்ட் ரிலேட்ஸ் டு காஸ் ஆஃப் டெத், தி அதர் ஒன் இஸ் தி டிரான்சாக்ஷன், தட் இஸ் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன் விச் ரிலேட்ஸ் டு காஸ் ஆஃப் டெத். இப்போ இந்த 2வது பார்ட்டை பத்தி ரொம்ப டீட்டெயிலா இதுல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த கேஸை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு பிரீஃப் அவுட்லைன் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். இதுல பாத்தீங்கன்னா இந்த பக்கல நாராயணசாமி அவங்களோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா பிதாப்பூர் அப்படின்னு ஒரு திவான் அவங்களோட பொண்ணு. அவங்க இந்த டிசீஸ்ட் வந்து இந்த கேஸ்ல அவங்க கிட்ட கடன் வாங்கியிருப்பாரு. இந்த பக்கல நாராயணசாமியோட ஒய்ஃப்ட கடன் வாங்கியிருப்பாரு. இந்த கடனை வந்து அந்த ஒய்ஃப் வந்து கடன் வாங்கியிருப்பாங்க இவர்கிட்ட, இந்த டிசீஸ்ட. இவர் அந்த பணத்தை திரும்ப கேட்கும் போது நீங்க வாங்க நான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வர சொல்லுவாங்க. வர சொன்னா
இவர் லெட்டர் போடுவாங்க, இந்த மாதிரி நீங்க வந்து எங்கிட்ட வந்து பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த லெட்டரை இவர் வீட்டில் காட்டிட்டு இந்த மாதிரி என்னைய வந்து வர சொல்றாங்க, நான் அங்க வேலை பார்த்த இடத்துல, நான் கடன் கொடுத்த இடத்துல போய் வாங்க போறேன்னு சொல்லிட்டு. இவர் போனவர் திரும்ப வரமாட்டாரு. 3 days after his body was found in a railway station, that too in a train. His body was cut into 7 pieces. இதுதான் கேஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இஸ் காஸ் ஆஃப் டெத் வாஸ் அண்டர் கொஸ்டின். இப்ப இவர் சொல்லிட்டு போறாரு பாருங்க, நான் போய் அந்த பணத்தை வாங்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப்ட சொல்லிட்டு அவர் போறாருல, அந்த லெட்டர் வந்து விச் பிளேசஸ் வைட்டல் ரோல். அதை அதுல எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கேஸ்ல சர்க்கம்ஸ்டான்சஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். இவர் அவங்க வந்து லெட்டர் போட்டது, இவர் அதுக்காக நான் அவங்க ஒய்ஃபை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போற விஷயம், இதெல்லாம் இந்த சர்க்கம்ஸ்டான்சஸா கொண்டு வந்து that circumstances which has some relevant, which has some proximate relevance into the question of cause of death. So இந்த இதுல வந்து இத வந்து டிடி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. the circumstances of transaction வந்து பேஸ் பண்ணி இத டிடி அக்செப்ட் பண்ணிட்டு the conviction was confirmed by the privy council. அப்ப இந்த ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இந்த பக்கநாராயணசாமி கேஸ் still that judgment holds in the field and it is hold as a good law. இன்னைக்கு வரைக்கும் இதுல எந்த டிபார்ச்சருமே கிடையாது. இந்த பக்கநாராயணசாமி கேஸ் இஸ் தி வெரி வெரி லீடிங் கேஸ். இன் அதர் வேர்ட்ஸ் இட் கேன் பி கால்ட் அஸ் லோகஸ் கிளாசிக்கஸ் சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம இந்த செகண்ட் பார்ட்டை வச்சு பார்த்துக்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த டையிங் டிக்ளரேஷன் இருக்கு பாருங்க, இது வந்து இது சப்ஸ்டான்டிவ் எவிடன்ஸ் சொல்றோம். மோரோவர் இதை பாத்தீங்கன்னா இட் இஸ் லைக் ஹியர்சே எவிடன்ஸ். ஏன்னா நம்ம வந்து ஒருத்தட்ட சொல்றாங்க, இறக்குறவர் வந்து ஒருத்தட்ட சொல்றாரு, அவர் மூலமா தான் அதை ப்ரூவ் பண்ண போறோம். அப்ப இட் இஸ் லைக் ஹியர்சே எவிடன்ஸ். அப்ப ஹியர்சே எவிடன்ஸோட அட்மிசிபிலிட்டி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் இன்அட்மிசிபிள். ஹியர்சே எவிடன்ஸ் இஸ் இன்அட்மிசிபிள் அப்படின்றதுக்கு there is 2 exception. ஒன்னு வந்து டையிங் டிக்ளரேஷன், தி அதர் ஒன் இஸ் ரெஸ் கெஸ்டே, செக்ஷன் 6 ஆஃப் தி எவிடன்ஸ் ஆக்ட். இப்ப நம்ம ரெஸ் கெஸ்டே பத்தி பார்க்கல, இப்ப நம்ம டையிங் டிக்ளரேஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ டையிங் டிக்ளரேஷன்ல இந்த அதாவது நம்ம சொல்றோம் பாருங்க, ஹியர்சே ரூலுக்கு இது எக்ஸெப்ஷன் சொல்றாங்க. இதை எப்படி அதை சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இறக்குற நபர் இருக்காரு பாருங்க, அந்த சொல்லிட்டு அவர் இறந்துட்டாருன்னா தான் அதுக்கு பேரு டையிங் டிக்ளரேஷன். இப்ப the declarant after he making the declaration, if he dies, the dying declaration will have a play. Otherwise what is the evidentiary value of that statement? இப்ப ஃபார்ச்சுனேட்டா அவர் பொழைச்சுக்கிறாரு, நான் வந்து உதாரணமா ஏ வந்து பீட்ட சொல்றாரு, இந்த மாதிரி என்னோட நான் இப்படி காயமாயிருக்கு, இந்த காயத்துக்கு காரணம் எக்ஸ், இந்த காயத்தினால இறந்தா அவர் எக்ஸ் தான், இது பி தான் இவர் காரணம் அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. அவர் ஒருவேளை ஃபார்ச்சுனேட்டா பொழைச்சுக்கிட்டாருன்னா அந்த ஸ்டேட்மெண்டோட எவிடென்ஷியரி வேல்யூ என்ன, வெதர் தட் ஸ்டேட்மெண்ட் கேன் இட் பி கால்ட் அஸ் டையிங் டிக்ளரேஷனா அப்படின்னா தி ஆன்சர் இஸ் நோ. அந்த டிடி கொடுக்கிற நபர் இறக்காத பட்சத்தில் அந்த ஸ்டேட்மெண்டோட எவிடென்ஷியரி வேல்யூ என்னன்னா இட் இஸ் லைக் ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட். That statement either it can be used for corroboration or for contradiction. 157 evidence actல அத corroborationக்காக யூஸ் பண்ணிக்கலாம், or otherwise அத வந்து அந்த டெக்ளரண்ட்டை கான்ட்ரடிக்ட் பண்றதுக்காக நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அந்த டிடி கொடுக்கிற நபர் இறக்காத பட்சத்தில் அதோட வேலிடிட்டி என்ன, இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை ஒருவேளை டிடி கொடுத்த நபர் இறக்கல அப்படின்னா அதோட எவிடென்ஷியரி வேல்யூ என்னன்னு கேட்டாங்கன்னா நீங்க சொல்லிடணும், அது இட் இஸ் நத்திங் பட் ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட். இட் கேன் பி எய்தர் யூஸ்ட் ஃபார் கராபரேஷன் ஆர் கான்ட்ரடிக்ஷன். ஓகே, இப்போ இந்த டையிங் டிக்ளரேஷனை ஒரு கிரிமினல் ட்ரையல்ல எப்படி அதை ப்ரூவ் பண்றது, அதுக்கு என்னென்ன இன்கிரிடியன்ஸ் வேணும், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ ஒரு கிரிமினல் ட்ரையல்ல டையிங் டிக்ளரேஷனோட ரோல் என்ன, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்.
Dinucleation by itself is a substantive evidence. அப்ப இன்னொரு கேள்வி வரும், அப்ப டைநிக்ளியேஷனை மட்டும் வச்சு நம்ம கன்விக்ஷன் கொடுத்துடலாமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஆன்சர் இஸ் அஃபர்மேட்டிவ். எஸ், கொடுத்துடலாம். ப்ரொவைடட் இட் ஷுட் இன்ஸ்பயர் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி கோர்ட். அது வந்து நீதிமன்றம் நம்ப தகுந்த வகையில அந்த டிடி இருக்கணும். இன்னொன்னு, அந்த டைநிக்ளியேஷன் என்ன நம்ம முக்கியமா பார்க்கணும் பாத்தீங்கன்னா, அந்த இறக்கும் தருவாயில் இருக்கிற நபர் இருக்காரு பாருங்க, அவர் வந்து அந்த டிடி கொடுக்கும் போது whether he was in a fit state of mind, இந்த வேர்டை நல்லா கவனிச்சுக்கோங்க, whether he was in a fit state of mind, that alone assumes much importance. If it is established that the declarant was in a fit state of mind, யாரை வச்சு எஸ்டாப்ளிஷ் பண்றது? the person who recorded the declaration. நார்மலா இப்ப டிடியை ரெக்கார்ட் பண்றது யாரு? டிடி யார் ரெக்கார்ட் பண்ண முடியும்? இந்த கேள்விக்கு ஆன்சர் என்ன பாத்தீங்கன்னா, எனிபடி கேன் ரெக்கார்ட் டைநிக்ளரேஷன். நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்போம் டாக்டர் தான் ரெக்கார்ட் பண்ணணும், நிறைய பேர் நினைப்பாங்க இல்ல மேஜிஸ்ட்ரேட் தான் ஜட்ஜ் போய் ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. there is no legal requirement that the DD should be recorded by magistrate. Anybody can record DD. To assure authenticity, it is always call for the magistrate. ஒரு ஆத்தென்டிசிட்டிக்காக பர்பஸ்க்காக நம்ம மேஜிஸ்ட்ரேட்டை கூப்பிட்டு அதை ரெக்கார்ட் பண்ண சொல்றோம். பட் அவங்க தான் ரெக்கார்ட் பண்ணணும், மேஜிஸ்ட்ரேட் தான் பண்ணணும் அப்படின்னு there is no statutory mandate at all. Anybody can record DD. இந்த மாதிரி டிடி ரெக்கார்ட் பண்ணும்போது அதுல ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கணும். டிடி என்ன மாதிரி நேச்சரா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ரெக்குயர்மெண்டே இல்லை. டிடி வந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேட்டர்ன்ல இருக்கலாம், இல்ல அவங்களே அப்படியே வெர்பாட்டமா சொல்ற மாதிரி இருக்கலாம். பட் தி ஒன்லி திங், இட் சுட் பி ரிலையபிள். ட்ரூத்ஃபுல்னஸ் இருக்கணும், அதுல வாலண்டரினஸ் இருக்கணும், அதுல ப்ராம்ப்டிங்கோ டியூட்டரிங்கோ இருக்கக்கூடாது, இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ இந்த ட்ரூத்ஃபுல்னஸ், வாலண்டரினஸ், இந்த ரெண்டு ஃபேக்டர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டைநிக்ளரேஷனை பொறுத்தளவுக்கு இவ சொன்ன மாதிரி இந்த டாக்டர் வந்து சர்டிபிகேட் கொடுக்காதனால இந்த டிடி ஏத்துக்கிற முடியாது அப்படின்னு ஒரு 3 judges பெஞ்ச் ஜட்மெண்ட் வந்துச்சு. பாத்தீங்கன்னா 1999 கிரிமினல் லா ஜேர்னல் 4321 இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா பம்பரம்பாக்கா ரோசம்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஏபி ஆந்திர பிரதேஷ். இதுல என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் சர்டிபிகேட் இஸ் வெரி மச் நெசசரி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதே சேம் இயர்ல இன்னொரு ஜட்மெண்ட் வருது. அது பாத்தீங்கன்னா கோலி சன்னிலால் சாவ்ஜி. இதுவும் பாத்தீங்கன்னா 3 judges பெஞ்ச் ஜட்மெண்ட். இது பாத்தீங்கன்னா 1999 கிரிமினல் லா ஜேர்னல் பேஜ் நம்பர் 4582. இந்த ஜட்மெண்ட்ல என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் சர்டிபிகேட் இஸ் நாட் நெசசரி when material on record indicated that the declarant was in a fit state of mind. இந்த மாதிரி டாக்டர் சர்டிபிகேட் நாட் நெசசரி. இது பாத்தீங்கன்னா அப்படியே டைரக்ட் கான்ட்ரா, டைவர்ஜென்ட் வியூ. இது வந்து கிளீவேஜ் ஆஃப் ஒப்பீனியன் சொல்லுவாங்க. ரெண்டு ஜட்மெண்ட்டும் நேர் எதிரா இருக்கு. ஸோ இந்த ரெண்டு ஜட்மெண்ட்டும் ஒரு டிஸ்கார்டன்ட் நோட் வச்சிருக்கிறதுனால these two judgments were referred to constitution bench. ஒரு 5 judges பெஞ்சுக்கு ரெஃபர் பண்றாங்க. இது வந்து எந்த ஜட்மெண்ட் வந்து கரெக்ட், which judgment is correct in accordance with the law அப்படின்னு ரெஃபர் பண்றாங்க. அதுக்கு ஒரு 5 judges bench கான்ஸ்டிட்யூட் பண்றாங்க. only for the particular purpose of establishing that which judgment is correct. லக்ஷ்மன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஜட்மெண்ட். இது 5 judges பெஞ்ச் ஜட்மெண்ட். இந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா 2002 6 SCC பேஜ் நம்பர் 710. இதுல வந்து இந்த ஜட்மெண்ட் ரிப்போர்ட் பண்றாங்க. இந்த ஜட்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் சொன்னாங்க பாருங்க, இந்த பம்பரம்பாக்கா ரோசம்மா அந்த தீர்ப்புல சொன்ன அந்த கைட்லைன்ஸ், அந்த ரேஷியோ டெசிடென்டி இஸ் நாட் கரெக்ட்.
doctor certificate is not at all necessary. Doctor certificate can be termed as a rule of caution. It is not a legal mandate அப்படின்னு சொல்லிட்டு அந்த பம்பரம்பாக்கா கேஸை வந்து ஓவரூல் பண்ணிடுறாங்க. ஓவரூல் பண்ணிட்டு இந்த ரெண்டாவது ஜட்மெண்ட்டுக்கு பாருங்க, கோலி சன்னிலால் சாவ்ஜி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் குஜராத். திஸ் ஜட்மெண்ட் வாஸ் declared as correct proposition of law. பாத்தீங்கன்னா இந்த லக்ஷ்மண் கேஸ் வந்து ரொம்ப 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 முக்கியமான கேஸ், கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த டிக்டம் அதை மட்டும் நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன் ஃபார் better understanding. It is indeed hyper-technical view that the certification of doctor was to the effect that patient is conscious, and there was no certification that the patient was in a fit state of mind, especially when the magistrate categorically stated in his evidence indicating the questions he had put to the patient, and from the answers elicited was satisfied that the declarant was in a fit state of mind. பாத்தீங்கன்னா இதுல என்ன சொல்லிட்டாங்க கடைசியா இந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட்ல, மேஜிஸ்ட்ரேட் இந்த டிடி ரெக்கார்ட் பண்றாரு பாருங்க, அவரோட எவிடன்ஸ்ல வந்து தி டெக்ளரண்ட் வாஸ் இன் a fit state of mind அப்படின்னு சொல்லி எவிடன்ஸ் கொடுத்துட்டாருன்னா தட் இஸ் எனஃப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு டாக்டர் சர்டிபிகேட் தேவையில்லை. டாக்டர் சர்டிபிகேட் இஸ் a ரூல் ஆஃப் காஷன், இருந்தா நோ ப்ராப்ளம். இல்லைன்றதுக்காக அதை வச்சுக்கிட்டு டிடியை வந்து நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது, டிஸ்கார்ட் பண்ண முடியாது. தட் இஸ் வாட் தி ஆனரபிள் கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஆஃப் சுப்ரீம் கோர்ட் சேஸ். இதுதான் அந்த கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் ஜட்மெண்ட். இதுல பாத்தீங்கன்னா சப்சிக்வெண்டா நிறைய ஜட்மெண்ட்ஸ் வருது. வரும்போதுல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேஜிஸ்ட்ரேட்டை வந்து எக்ஸாமின் பண்றாங்க. மேஜிஸ்ட்ரேட் வந்து அவரோட எவிடன்ஸ்ல இந்த மாதிரி நான் டிடி எடுக்கும்போது தி டெக்ளரண்ட் வாஸ் இன் a fit state of mind அப்படின்னு கொடுத்துட்டாருன்னா அது போதுன்னு சொல்லிடுறாங்க. இப்ப டெவலப்மெண்ட் ஆஃப் லா என்ன சொல்றாங்கன்னா, அதாவது டிடி எடுத்து முடிச்சோடனே ஃபுட் நோட் ரெடி பண்ணணும். அவங்க இந்த டிடி ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, அந்த டிடி ரெக்கார்ட் பண்ணி கீழே ஃபுட் நோட் எழுதணும். அதுல வந்து ஐ எம் சப்ஜெக்டிவ்லி சாட்டிஸ்ஃபைட் தட் தி டெக்ளரண்ட் வாஸ் இன் a fit state of mind அப்படின்னு அந்த மேஜிஸ்ட்ரேட் ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றது ரீசன்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லா. இந்த மாதிரி விஷயங்கள் இருந்துச்சுன்னா அந்த டிடி வந்து அதை நம்ம ரிலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து தீர்ப்புகள் வருது. அப்புறம் பாத்தீங்கன்னா மல்டிபிள் டைன் டிக்ளரேஷன், இந்த ஏரியாவை நம்ம பார்க்கணும். இப்ப நார்மலா பாத்தீங்கன்னா டிடின்றது ஒண்ணு இருக்கும், ஒன்னு டாக்டர்கிட்ட கொடுத்துருவாங்க, இன்னொன்னு அதுக்கப்புறம் மேஜிஸ்ட்ரேட் ஒன்று கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு மல்டிபிள் டிடி இருக்கிற மாதிரி உள்ள கேசஸை எப்படி ஃபேஸ் பண்றது, அதுல எதை ரிலை பண்றது, எப்படி பாக்குறது அப்படின்றது சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஜட்மெண்ட்ஸ் வருது. அத அந்த மல்டிபிள் டிடியை பொறுத்தளவுக்கு என்ன சொல்றாங்கன்னா, கன்சிஸ்டன்சி இஸ் வெரி மச் ரெலவென்ட்ன்றாங்க. அந்த மல்டிபிள் டிடியில அந்த ஒவ்வொரு டிடியும் கன்சிஸ்டன்டா இருக்கு, அதுக்கு இடையில எந்த கான்ட்ராவும் இல்லை அப்படின்னா அந்த மல்டிபிள் டிடி வந்து நம்ம எடுத்துக்கலாம். என்ன, plurality of டைன் டிக்ளரேஷன் இஸ் நாட் மேட்டர். வாட் இஸ் மேட்டர்ஸ் இஸ் ஒன்லி கன்சிஸ்டன்சி அண்ட் ரெலவன்சி. அந்த மல்டிபிள் டிடியை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா ரீசன்ட் ஜட்மெண்ட் ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2019 8 SEC பேஜ் நம்பர் 779. இந்த ஜட்மெண்ட் பாத்தீங்கன்னா இது பர்டிகுலரா என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொடுக்கிற டிடில அக்யூஸ்ட் நேம வந்து அவங்க இம்ப்ளிகேட் பண்ணி சொல்லவே இல்லை. பட் சப்சிக்வெண்டா கொடுக்கிற டிடில அக்யூஸ்ட் பேரை அவங்க வந்து இம்ப்ளிகேட் பண்ணி சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சூழல் வரும்போது இதை சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, when there is contradiction between among the multiple DDs na corroboration is requiredன்றாங்க. the surrounding circumstances பார்க்கணும்ன்றாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கான்ட்ரரியா இருக்கிற டிடிஸ் பொறுத்தளவுக்கு all that can be rejected. இந்த ஜட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா
when there are multiple DD and in earlier DD accused is not roped in, but in the later DD a somersault is made by the deceased, the court will not be relieved of its duty to carefully examine the entirety of materials as also circumstances surrounding the making of different DDs. At that juncture, it is unsafe to rely upon multiple DD in the absence of corroborative evidence. இப்போ ஒரு சிங்குலர் டிடி இருக்கு அப்படின்னா இட் ரெக்வயர்ஸ் நோ கராபரேஷன். கராபரேஷன் இஸ் நாட் அ ரூல் ஆஃப் லா. கராபரேஷன் இஸ் அ ரூல் ஆஃப் ப்ரூடன்ஸ். எப்ப கராபரேஷன் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா when there are multiple declaration, when there is some sort of suspicion அப்படின்னா it requires corroborative evidence. It should be corroborated with the other material particulars of the evidence, independent evidence. ஸோ சிங்குலர் டிடி இருக்கு, ஆனா அந்த சிங்குலர் டிடி பாத்தீங்கன்னா கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா இருக்கு, அதுல கன்சிஸ்டன்சி இருக்கு, இட் இஸ் அபவ் சஸ்பீஷியன் அப்படின்னா தட் அலோன் கேன் பி பேசிஸ் ஃபார் கன்விக்ஷன். தட் இஸ் வாட் சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகைன் சேஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பேர்ன் இன்ஜுரி கேசஸ் பாப்பீங்க. பேர்ன் இன்ஜுரி கேசஸை பொறுத்தளவுக்கு சில நம்மளே கேள்விப்பட்டிருப்போம். இப்ப 100% பேர்ன் இன்ஜுரி இருக்கு, 90% பேர்ன் இன்ஜுரி இருக்கு. ஸோ அந்த பேர்ன் இன்ஜுரியோட டிகிரி லெவல் வந்து டிடியை அஃபெக்ட் பண்ணுமா? பிகாஸ் ஆஃப் தட் இன்ஜுரி அவங்களால டிடி கொடுக்க முடியாது. இந்த மாதிரியான ஆர்குமெண்ட்ஸ், இந்த மாதிரியான ப்ளீஸ்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இவ்வளவு டிடி நம்ம கூட நினைச்சு கூட வச்சுக்கலாம், இந்த மாதிரி 100% இன்ஜுரி இருக்கு, பேர்ன் இன்ஜுரி, அவங்களால எப்படி டிடி சொல்லிருக்க முடியும் அப்படின்னு. இதை பொறுத்தளவுக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா, ரீசெண்டா உள்ள ஜட்ஜ்மெண்ட் பர்ஷோட்டம் சோப்ரா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லி. இதுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னா, merely because the deceased sustained 100% of burn injury, that by itself not affect the dying declaration சொல்றாங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு பிரீஃபா படிச்சு காமிக்கிறேன். தி எக்ஸ்டென்ட் ஆஃப் burn injuries going beyond 90% and even to 100% would not by itself lead to the conclusion that victim of such burn injuries may not be in a position to make the statement when doctor and magistrate speak of the fit state of mind. இப்ப நம்ம சுத்தி வர்றது பாத்தீங்கன்னா ஒரே விஷயம் தான். டையிங் டிக்ளரேஷனை பொறுத்தளவுக்கு அவர் ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்ல இருந்தாரு. சில தீர்ப்புகள்ல பார்த்திருப்பீங்க, சில விஷயங்கள் நீங்க நினைச்சிருக்கலாம், அதாவது கான்சியஸா இருக்காங்க அப்படின்னு சொன்னா போதுமா சார், அவரு தி டெக்ளரண்ட் வாஸ் இன் அ கான்சியஸ் ஸ்டேட், he was conscious oriented அப்படின்னு சொல்லிட்டு தான் போதுமான்னு கேட்கலாம். அதாவது கான்சியஸ்னஸ் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் மென்டல் ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். ஃபிட் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கான்சியஸ்னஸ். அது வேற இது வேற. கான்சியஸா இருந்தார்ன்றது மட்டும் போதாது. there should be the clinching evidence to show that the declarant was in a fit state of mind. அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த டிடியை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியும். ரெண்டாவது, டிடியில பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் ஆஃப் தி அக்கரன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். அது போக அக்யூஸ்டோட நேம் வந்து கண்டிப்பா சொல்லியிருக்கணும், அதுல மாற்றமே இல்லை. அக்யூஸ்டோட பேரை வந்து சொல்லாம இன்னாரு இவங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்ச அடையாளங்களோட அப்படி சொன்னா that is not clinchingly shows that the person who is committed the occurrence or offense. So the details of the occurrence is necessary. The name of the accused is very much necessary. இப்போ பாத்தீங்கன்னா ரீசெண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று பார்த்தேன். 2020 3 MLJ கிரிமினல், பேஜ் நம்பர் 412. இது பாத்தீங்கன்னா சிவா வெர்சஸ் ஸ்டேட். இதுல இந்த கேஸை பொறுத்தளவுக்கு the entire prosecution case hinges upon the டையிங் டிக்ளரேஷன். அதை மட்டும் பேஸ் பண்ணி தான் அவங்க கன்விக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுல இதுல 2 அக்யூஸ்ட் ட்ரையலை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருக்குமே கன்விக்ஷன்.
ஹைகோர்ட்ல பாத்தீங்கன்னா அந்த டிடியை அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க ஜட்மெண்ட்ல. இந்த ஜட்மெண்ட்டை நீங்க பாருங்க தயவு செய்து. இதுல எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் என்ன கேள்வி கேட்டாங்க, டெக்லரண்ட் என்ன பதில் சொன்னாரு, இப்படி ஒன் பை ஒன்னா ரெக்கார்ட் பண்ணி வரும்போது அந்த ரெண்டு அக்யூஸ் எப்படி அவர் ரெஃபர் பண்றாருன்னா, குந்தன் மகன், என்னுடைய மருமகனாகிய குந்தன் மகனும் ராமாய் என்பவரது மகனும் என் மேல பெட்ரோல் ஊத்தி என்னை கொளுத்துனாங்க அப்படின்னு, அதுதான் அந்த டிடில உள்ள கண்டென்ட். இங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த குந்தன் மகன் அப்படின்னு சொல்றது வந்து அவரோட மருமகன், அவரே அதுல ரெஃபர் பண்ணிடுறாரு. என்னோட மருமகன் குந்தன் மகன் ரெஃபர் பண்ணிட்டாரு. இன்னொரு செகண்ட் அக்யூஸ்ட பொறுத்தளவுக்கு ராமாயி மகன் மட்டும் சொல்றாங்க. சோ ராமாயி மகன்னா யாரு அப்படின்றதுக்கு there is no evidence. சோ செகண்ட் அக்யூஸ்ட பொறுத்தளவுக்கு the DD is not reliable, DD is not acceptable சொல்லிட்டு அந்த DD-யை ரிஜெக்ட் பண்ணிட்டு the conviction was set aside as against the accused number 2 because of the non-furnishing of details regarding A2. ஒருவேளை இந்த ராமாயி மகன் இந்த அக்யூஸ்ட் பேரை சொல்லி இவர் தான் ராமாயி மகன் அப்படின்றதுக்கு ஏதாவது ஒரு சம் சார்ட் ஆஃப் எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கேஸ்ல வந்து இவர் தப்பிச்சிருக்க முடியாது. ஸோ அது மாதிரி இல்லை, அந்த லிங்கிங் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. இதனாலதான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஸ்பெசிபிக்கா பேர் இருக்கணும் பர்டிகுலரா. ரெண்டாவது, இந்த டைன்க்ளரேஷனை பொறுத்தளவுக்கு இது சிவில் கேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ண, இது கிரிமினல் கேஸுக்கு மட்டும் யூஸ் ஆகுமா, சிவில் கேஸுக்கு யூஸ் ஆகுமா, ரெண்டுக்குமே யூஸ் ஆகுமா அப்படின்னா, தி லா சேஸ் தி டைன்க்ளரேஷன் அப்ளைஸ் கிரிமினல் கேசஸ் as well as சிவில் கேஸ், ரெண்டுக்குமே டிடி யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது, இத இங்கிலாந்து லாவோட இதை டிஸ்டிங்விஷ் பண்ணி சொல்றாங்க. அதாவது டைன்க்ளரேஷன் கொடுக்கிற நபர் வந்து he should be under expectation of death அப்படின்றது இங்கிலாந்து லா. இங்கிலீஷ் லா என்ன சொல்றாங்கன்னா, the declarant should have been under the expectation of death. அவர் இறப்ப நோக்கி எதிர்நோக்கி காத்திருக்கணும் அப்படின்றது மேண்டேட்டரி இங்கிலாந்து லால. வேறஸ் in our Indian laws, in our Indian Evidence Act, it does not say that expectation of death is necessary. இந்த பக்கல நாராயணசாமி கேஸை பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். அவர் வந்து இறப்ப நோக்கி போகல, அவர் வந்து கொடுத்த பணத்தை வாங்குறதுக்காக போறாரு. தி சர்க்கம்ஸ்டான்சஸ் லீட்ஸ் டு ஹிஸ் டெத். அந்த இடத்துல எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத் இல்ல. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத் இல்லைன்றதுக்காக அது டிடியா கிடையாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத் வந்து இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. ரெண்டாவது, நம்ம ப்ரொவிஷன்லயே பாத்தீங்கன்னா இந்த 32லயும் இதை பத்தி ரொம்ப ரொம்ப கிளாரிட்டியாவே சொல்லியிருப்பாங்க. ப்ரொவிஷன்லயே இட் இஸ் வெரி கிளியர். அதை வந்து நான் உங்களுக்கு படிச்சு காட்டுறேன். இந்த 32(1)ல செகண்ட் பாரா, such statements are relevant whether the person who made them was or was not at the time when they were made under expectation of death, இருந்தாலோ இல்லனாலோ, and whatever may be the nature of proceeding in which cause of his death comes into question. So the English law insists that expectation of death is necessary, whereas our Indian laws does not insist so. ஸோ டிடியை பொறுத்தளவுக்கு இதுதான் உங்களுக்கு ஒரு அவுட்லைன். இதுல வேற ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கா? அது நீங்க இதை நானே பேசிக்கிட்டே போனாலும் எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அதனால நீங்க யாராவது எனக்கு கேள்வி கேளுங்க. இது எந்த மாதிரியான கேள்விகள்னு பார்த்து நான் அதுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரே ஒரு ஆஸ்பெக்ட் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். 162 கிளாஸ் 2ல ஒரு எக்ஸெப்ஷன் கொடுக்குறாங்க. பொதுவா போலீஸ்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் வந்து செல்லாது. போலீஸ்ட கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இன்அட்மிசிபிள். வேற போலீஸ்ட ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறவரு இறந்துட்டாலோ அதுக்கு ரெண்டு எக்ஸெப்ஷன் கொடுக்கும். ஒன்னு வந்து 27 பொறுத்தளவுக்கு அது ரெலவெண்ட், 32லயும் ரெலவெண்ட், போத் ஆர் அட்மிசபிள்னு சொல்றாங்க. ஸோ அது போலீஸ்ட கொடுத்தா கூட the person who gave statement dies, it is relevant under section 32. The person who gave statement, pursuant to the statement, if any discovery of fact is made under section 27 of Evidence Act, the particular portion is relevant. இந்த இது 162 கிளாஸ் 2வையும் நீங்க இதோட சேர்த்து பார்த்துக்கணும்.
அது போக அந்த டிடி கொடுத்த நபர் உயிரோட இருக்கிறாரு, அவரு இறக்கவில்லை, பொழைச்சுக்கிட்டாருன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து ஃபார்மர் ஸ்டேட்மெண்டா கன்சிடர் பண்ணணும்னு சொன்ன தீர்ப்பு வந்து ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் 1983 AIR 126. இது வந்து ஒரு ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட். இதுக்கு ஈக்குவலன்ட் பாத்தீங்கன்னா 1983 1 SCC பேஜ் நம்பர் 218. மக்சூதன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி, MAQSOODAN, மக்சூதன் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் யூபி. இந்த கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட்ல டிசைட் பண்ணாங்க. A person who made DD while he was under expectation of death did not die. That so-called DD is not a DD, but it is like a former statement that can be used either to corroborate or contradict its maker. இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ இதுதான் டையிங் டிக்ளரேஷனை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு என்னால சொல்ல முடியுது. வேற இதுல பாத்தீங்கன்னா டிடியை பொறுத்தளவுக்கு நோ டவுட் இட் இஸ் சப்ஸ்டாண்டிவ் எவிடன்ஸ். என்ன மாதிரி கொடுத்துருக்கணும்? இப்ப இந்த சைன்ஸ், கெஸ்டர்ஸ் கம்ப்ளீட்டா அவரு அந்த பிக்சரைசேஷன் பண்ணணுமா அப்படின்னா அப்படி கிடையாது. இப்ப நிர்பயா கேஸ் பாத்தீங்கன்னா, நிர்பயா கேஸ்லயும் அந்த நிர்பயா வந்து பாத்தீங்கன்னா அவங்க கெஸ்டர் மூலமாகவும் நாட்ஸ் மூலமாகவும் சைன்ஸ் மூலமாகவும் தான் அவங்க டிடி சொல்லியிருப்பாங்க. தட் வாஸ் மேட் அட்மிசபிள் 2017 6 SCC பேஜ் நம்பர் 1. அதுல தான் அந்த முகேஷ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் என்சிடி டெல்லின்னு சொல்லக்கூடிய அந்த நிர்பயா கேஸ்ல. ஸோ இந்த அப்துல்லான்னு ஒரு கேஸ் இருக்கு. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ், அப்துல்லா குயின் எம்பரஸ் வெர்சஸ் அப்துல்லா. இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா இதுல டிசீஸ்ட பாத்தீங்கன்னா கழுத்துல இந்த இதை ஸ்லிட் பண்ணிடுவாங்க தொண்டை கிட்ட. ஸோ அவங்களால பேச முடியாது. அவங்க வந்து கெஸ்டர் மூலமாகவும் நாட்ஸ் மூலமாகவும் அவங்க ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. தட் வாஸ் அக்செப்டட் அஸ் வெர்பல் ஸ்டேட்மெண்ட் அண்ட் இட் வாஸ் அக்செப்டட் அஸ் டையிங் டிக்ளரேஷன். இதுதான் டையிங் டிக்ளரேஷனை பத்தியான ஒரு அவுட்லைன். இதுல நீங்க பார்க்க வேண்டிய தீர்ப்புகள் பாத்தீங்கன்னா பக்கல நாராயண சுவாமி கேஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கேஸ். அப்புறம் அந்த லக்ஷ்மண் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா, இந்த 2 வழக்குகளும் ஸ்டில் இட் இஸ் ஹோல்ட் இன் ஃபீல்ட். அது போக அது கான்ஸ்டியூஷன் பெஞ்ச், அது பிரிவி கவுன்சில் ஜட்ஜ்மெண்ட். இதுல பெரிய டிபார்ச்சர் ஒண்ணுமே இல்லை. டிடியை மட்டும் பேஸ் பண்ணி கண்டிப்பா வந்து கன்விக்ஷன் கொடுக்க முடியும், ப்ரொவைடட் இட் இன்ஸ்பயர்ஸ் கான்ஃபிடன்ஸ் ஆஃப் தி கோர்ட். நிறைய பேர் கேள்வி கேட்கிற மாதிரி தெரியுது. பார்த்திபன் சார் சார் chat boxல क्वेश्चन ஷேர் பண்ணிருக்காங்க சார். யாராவது சொல்றீங்களா அந்த क्वेश्चन? Jayapratha, please read the question. Yeah, one. So kindly explain how corroboration and contradictions are done. கராபரேஷன் கான்ட்ரடிக்ஷன் பாத்தீங்கன்னா நீங்க அந்த 145 எவிடன்ஸ் ஆக்ட படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது வந்து கான்ட்ரடிக்ட் பண்றது. இப்போ கராபரேஷனுக்கோ கான்ட்ரடிக்ஷனுக்கோ ப்ரீவியஸ் ஸ்டேட்மெண்ட் ஒன்று இருக்கணும். இப்ப டிடி இருக்கு, டிடி கொடுத்த நபர் வந்து இறக்கல அப்படின்னா அது இட் இஸ் லைக் அ ஃபார்மர் ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி கராபரேட் பண்றதுன்னா, இந்த டிடி கொடுத்த நபர் இறக்காம இருக்காருல்ல, இவர் வந்து விட்னஸ் பாக்ஸ்க்கு வந்து எவிடன்ஸ் சொல்லும் போது இதோட கராபரேட் ஆகிற மாதிரி சொல்லியிருக்கணும். இதுல கான்ட்ரடிக்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த கான்ட்ரடிக்ஷன் நம்ம எலிசிட் பண்ணணும். இதுதான் கான்ட்ரடிக்ஷன். இது கராபரேஷன். 157ல கராபரேட் பண்றது, 145ல கான்ட்ரடிக்ட் பண்றது. Sir, next question. Kindly, whether dying declaration given before mentally ill person by the declarant, what is the evidentiary value? இல்ல டெக்ளரண்ட் வந்து மென்டலி இல் பர்சனா இல்ல யார்கிட்ட கொடுக்குறாங்களோ அவங்களா? The person whom they are giving, அவங்க வந்து mentally ill person இருந்தா என்ன evidentiary value னு கேட்டிருக்காங்க சார். அது 0 வேல்யூ. இட் cannot be proved. இல்ல mentally ill personால வந்து சொல்ல முடியாது he was in a fit state of mind because he is not in a fit state of mind. So and then another question is in which circumstances dying declaration is used in civil matters? எனக்கு அது சரியா தெரியல. நான் வந்து சிவில் சைடுல பிராக்டிஸ் பண்ணல. பட் சிவில் கேसेसல இது யூஸ் பண்ணலாம் அப்படின்றது செட்டில் லா. Sure. Okay, sir. Thank you, sir. And then next question, sir. What kind of questions can be asked to declarant to ascertain his fit statement of mind?
நார்மலா ஒரு ப்ரூடன்ட் மேன் என்ன ஆன்சர் பண்ணுவாங்க? நீங்க எந்த ஊரு, என்ன பேர், உங்க பேரு, என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி கேள்விகள் கேட்கும்போது அவங்க சொல்ற ஆன்சர் வந்து ப்ரூடண்டா இருக்கு, ரீசனபிளா இருக்கு அப்படின்னு நினைச்சா அவங்க நம்ம we can come to the conclusion that he was in a fit state of mind. அதுல நீங்க உங்க பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டா, இப்ப நீங்க என்ன உங்க பேர் என்ன பேருன்னு கேக்குறீங்க, நான் அஜித் குமார் சொல்லக்கூடாது, என்னோட உண்மையான பேரை சொல்லணும். என்னோட உண்மையான பேர் உங்களுக்கு தெரியலனா கூட இப்ப சம்பந்தம் இல்லாம சொல்லுவாங்க, நீங்க நீங்க எந்த ஊர்ல இருக்கீங்க அப்படின்னு. உண்மையிலேயே அவங்க வந்து மதுரையில இருப்பாங்க, ஆனா அவங்க சொல்றது வந்து நான் வந்து டெல்லியில இருக்கேன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரீசனபிளா இல்லாம ஒரு ப்ரூடண்டா இல்லாம ஆன்சர் வருது அப்படின்னா நம்ம முடிவுக்கு வந்துடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கேள்வி கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வருது. பிஃபோர் மேக்கிங் டிடி தி மேஜிஸ்ட்ரேட் ஆர் டாக்டர் should come to the conclusion he was in a fit state of mind. ஆஃப்டர் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட் வரக்கூடாது. இப்ப அது சம்பந்தமா ஒரு ரீசன்ட் ஜட்மெண்ட் ஒன்று இருக்கு. அது பாத்தீங்கன்னா ஜெயம்மா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகான்னு ரொம்ப வெரி வெரி ரீசன்ட் ஜட்மெண்ட். இது சுப்ரீம் கோர்ட்ல சொல்றாங்க. 2021 2 MLJ criminal page 161. டிடிக்கு முன்னாடியே வந்து அவங்க அந்த கன்க்ளூஷனுக்கு வரணும். அது போக மேஜிஸ்ட்ரேட் வந்து டிடி எடுத்து முடிச்சோன்னு அவங்க அந்த ஃபுட் நோட் வந்து ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும். மேஜிஸ்ட்ரேட் வந்து எவிடன்ஸ்ல நாட் ஒன்லி மேஜிஸ்ட்ரேட், யாரு வேணாலும் அந்த டிடியை ரெக்கார்ட் பண்றாங்க பாருங்க, அவங்க எவிடன்ஸ்ல வந்து சொன்னா போதும், தட் இஸ் எனஃப்னு சொல்றாங்க. Thank you, sir. Sir, another question is, at what time there would be two dying declaration? Like, in the circumstances, dying declaration ரெண்டு இது கொடுக்கலான்ற மாதிரி கேட்டிருக்காங்க சார். அதே நம்ம அதுக்கு ஆன்சர் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் டெத் வந்து இஸ் நாட் அட் ஆல் நெசசரி. பொதுவாக டிடி எந்த சூழ்நிலை கொடுக்குற மாதிரி வரும்னா அவங்க when they are feeling danger of deathனா அவங்க கொடுப்பாங்க. லைக் இல்ல சார், செகண்ட் டையிங் டிக்ளரேஷன் எப்போ எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஒரு நபர் இறக்கும் தருவாயில் எடுப்பாங்க. இதுல என்ன இருக்கு? ஒரு கொலை இருக்குது, ஒரு மர்டர் நடக்குது, இல்ல ஒருத்தங்களை வந்து ஏதோ கெரோசின் ஊத்தி கொல்ல பாக்குறாங்க, அவங்க பொழைச்சு அவங்க சர்வைவலுக்காக போராடிக்கிட்டு டாக்டர் இருக்கும்போது டிடி ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அவங்க உண்மையிலேயே அந்த சம்பவத்துக்கு யாரு காரணம் அப்படின்னு நினைச்சு அவங்க சொல்லணும் விரும்பும்போது டிடி வந்து will be normally required. Sir, I think if I'm not wrong now, like என்னன்னா சார் செகண்ட் டையிங் டிக்ளரேஷன் கேக்குறாங்க சார். ஃபர்ஸ்ட் டையிங் டிக்ளரேஷன் நம்ம எப்போதுமே இந்த மாதிரி நீங்க சொன்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல எடுத்துருவாங்க. லைக் செகண்ட் டையிங் டிக்ளரேஷன் எடுக்கும் போது என்ன சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கிளாரிஃபை ஆயிடுச்சுன்னா ஓகே சார். ஓகே. பாக்யலட்சுமி மல்டிபிள் டையிங் டிக்ளரேஷன் பத்தி நான் உங்களுக்கு சொன்னேன். many number of DD can be made. ஒன்று வந்து இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோடனேவும் ஏஆர் என்ட்ரி ஒன்று இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஏஆர் என்ட்ரி கொடுப்பாங்க. அந்த ஏஆர் என்ட்ரியில் வந்து அவங்க ஒன்று சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி ஐ வாஸ் அசால்டட் பை நோன் பர்சன் அப்படின்னு. அதுக்கப்புறம் டிடி அதுக்கப்புறம் போலீஸ்ட கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களே கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. சப்போஸ் இந்த டெக்ளரண்டே கம்ப்ளைண்ட் இருந்தாங்கன்னா அவங்க கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி எனக்கு தெரியாத ஒரு நபர், எனக்கு அடையாளமே தெரியாத ஒரு நபர் வந்து என்னை அடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. இப்படி வேரி ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஒரு இன்கன்சிஸ்டன்சியோட இருக்கு. there are multiple DD, each one is not corroborate with each other அப்படின்னா that can be discarded, that can be wholly rejected. Plurality of DD is not a matter. Consistency alone matters. இப்ப ரெண்டு டிடி இருக்கு, ரெண்டுமே வந்து அக்செப்டபிளா இருக்கு, ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப எதை அக்செப்ட் பண்றது அப்படின்னா first one should be preferred. That is what Supreme Court says. Jayapratha, another question. Kindly read the next questions. So thank you, sir. Thank you so much for the clear explanation, sir. Thanks, madam. Sir, another question is, sir, if the DD recorded by the third person, how it should be proved? கேட்டிருக்காங்க சார்.
அந்த யாரு அந்த தேர்ட் பர்சன் யாரோ he should come to the witness box and he should depose that the declarant was in a fit state of mind. Sure. முருகேசன் சார் ஏதோ கேக்குறாருன்னு நினைக்கிறேன். Before that are questions இருக்கு சார். Will DD get hit by section 122 if recorded by spouse னு கேட்டிருக்காங்க. கிடையவே கிடையாது. Okay sir. And another question is Murugesan sir கேட்டிருக்காங்க sir. Kindly whether dying declaration given before the particular 1 second sir. The question is not visible to me sir. Anyone can read. So can you hear me sir? Yes. Murugesan sir, if you are online, please ask the question by direct. Okay sir. Whether DD given before the particular person by the declarant by way of traveling train, bus or airplane when more noise in the particular time, what is the evidentiary value sir? The person who recorded the DD should explain. If he hears இந்த மாதிரியான சூழ்நிலையில பாத்தீங்கன்னா it requires some sort of corroborative evidence. Authenticity எங்க வருது அப்படின்னா if DD is recorded by magistrate, it will have more authenticity. வேற மேஜிஸ்ட்ரேட்டை தவிர டாக்டரோ போலீஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணாங்கன்றதுக்காக மட்டும் ரிஜெக்ட் பண்ண முடியாது. பட் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருந்தா it needs some sort of corroboration from the other independent sources. Sure sir, thank you sir. So any other doubts? Participants வேற யாருக்கும் டவுட்ஸ் இருக்கா? அப்புறம் இன்னும் ஒரே ஒரு ஜட்ஜ்மென்ட் மட்டும் சொல்லி குட் ஈவினிங் சார். ஒரே ஒரு ஜட்ஜ்மென்ட் சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங். ரொம்ப எக்ஸலண்டா இருந்தது சார், என்லைட்டிங்கா இருந்தது. பட் ஒரே ஒரு क्वेश्चन சார் என்னது. சொல்லுங்க சார். சார் ஒரு பேஷண்ட் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுறாரு, அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சீரியஸ் ஆகுறாரு, அவருக்கு சிபிஎம் அண்ட் வந்து அந்த தூக்க மாத்திரை நிறைய கொடுக்குறாங்க. டைரக்டர் மேஜிஸ்ட்ரேட் வந்து டிடி ரெக்கார்ட் பண்றாருங்க சார். இந்த மாதிரி சமயத்துல டிடியோட வெராசிட்டி அண்ட் வேலிடிட்டி எப்படி சார்? இது வந்து பாத்தீங்கன்னா நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி அவங்க அந்த பெயின் கில்லர்ஸ் கொடுத்து அவங்க ஒரு டெலியூஷன் ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்றத நீங்க எவிடன்ஸ்ல ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா you can succeed your case. The DD can be rejected. இந்த நான் சொன்ன பாருங்க ஜெயமான ஒரு கேஸ், அந்த கேஸை படிச்சு பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க இந்த பெத்தடின் இந்த அந்த இது ரிலேட்டடாக பெயின் கில்லர்ஸ் ஒரு 4-5 மெடிசின் சொல்லி இந்த மெடிசின்ஸ்லாம் அட்மினிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. அது நார்மலாக அந்த மெடிசின்ஸ் அட்மினிஸ்டர் பண்ணியிருந்தா அவங்க வந்து நார்மல் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருக்க முடியாது. அவங்க தே வில் பி இன் தி டீப் ஸ்லம்பர். அந்த மாதிரி அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா then the DD will be under a cloud of circumstance. Thank you very much sir. நன்றி சார். Any other doubts from the participants? சார் நீங்க ஜட்ஜ்மென்ட் ஷேர் பண்றேன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க சார். என்ன ஜட்ஜ்மெண்ட்? ஒன்னே முருகசாமி வெர்சஸ் ஸ்டேட்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட் 2017ல சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் டிவிஷன் பெஞ்ச் ஜஸ்டிஸ் இந்திரா பானர்ஜி, ஜஸ்டிஸ் PN பிரகாஷ், இதுல பாத்தீங்கன்னா டிடி 164 ஸ்டேட்மெண்ட், கன்ஃபெஷன், இது 3 பத்தி பேசுறாங்க. பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா அந்த டிடியை ரெக்கார்ட் பண்ற மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த ஒரிஜினல் டிடி போக அதை 2 காப்பி எடுக்கணும். ஒன்ன வந்து கன்சர்ன் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு ஸ்பெஷல் மெசஞ்சர் மூலம் கொடுத்துடணும். இன்னும் ஒன்றை வந்து அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுத்துடணும். அந்த ரெக்கார்ட் பண்ண விஷயத்தை வந்து அவங்க அதை பத்திரமா வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் தி அக்யூஸ்ட் இஸ் நாட் எலிஜிபிள் ஃபார் தி டிடி அப்படின்னு சொல்றாங்க இந்த முருகசாமி கேஸ்ல. வேற any other questions? Any other questions from anyone? சார் வேற யாருக்காவது ஏதாவது क्वेश्चंस இருந்ததுன்னா அதை நான் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் சார். சரிங்க சார். கிளாஸ்லயே ஒரு நாள் கூட நம்ம அதை ஷேர் பண்ணிக்கலாம் சார். ரைட் சார். தேங்க்ஸ் சார். Shall I end the class sir? Yes sir. Okay sir.